வணக்கம். இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா நம்ம தரையில அமர்ந்து எழம் பொழுது பெரும்பாலும் கைகளை பேலன்ஸ் பண்ணி எழக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்காக எளிய ஒரு 3 பயிற்சிகள் நம்ம செய்து கொண்டு வரலாம். ஆரம்ப காலகட்டத்துல வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நம்ம இண்டிவிஜுவலா செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்முடைய உடல் பருமன் காரணமாக வரக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். அதே போல மூட்டில் ஏற்படுகின்ற பாதிப்புனால் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இப்போ இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக எளிய ஒரு 2 வார்ம் அப் பார்க்கலாம். இது போல நம்ம செய்யறோம். இது போல செய்யும் பொழுது இந்த பிடிப்புகள் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை. இது போல செஞ்சு முடித்த பிறகு இந்த நிலைக்கு வரும். வந்துட்டு இதுல ஒரு வார்ம் அப் செய்யணும். இது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இங்க மூட்டுல ஏற்படுகின்ற அந்த இறுக்கங்களை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல தொடையில இருக்கின்ற கொழுப்பு பகுதி என்பது குறையும். இதுல தாராளமா ஒரு 2 நிமிடங்கள் செய்யலாம். மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது இது. இப்ப எடுத்த உடனே உங்களால இந்த 2 கால்கள் ஒன்னா கொண்டு வர முடியல என்ற ஒரு பட்சத்துல இது போல ஒரு காலா நம்ம செய்யலாம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை, அதே போல இதுல ஒரு 10 எண்ணிக்கை. அதன் பிறகு நம்ம 2 கால்களையும் ஒன்னா கொண்டு வரலாம். இதுல நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வித் வால் சப்போர்ட்டோட பார்க்கலாம். பேலன்ஸ்ல வந்துட்டு இந்த நிலை, அதாவது கீழே ரைஸ் பண்றோம். இதுல அமரும் பொழுது நிற்கும் பொழுது மூச்சு என்பது எவ்வாறு செயல்படுகிறது? இதுல மூச்சு வெளியே போகும். இதுல மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அதன் பிறகு 2வது பயிற்சி பாத்தீங்கன்னா காலை இப்படி கொண்டு வந்துட்டு இது போல அமர்ந்துட்டு உங்களால எழுந்துக்க முடியலன்னா கையை இது போல பேலன்ஸ் பண்ணலாம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்துல வித் சப்போர்ட்டோட செய்யுங்க, தவறு இல்லை. அதுக்கப்புறம் இந்த கை பேலன்ஸ் இல்லாம வித் வால் சப்போர்ட்டோட செய்யுங்க. இதுல ஒரு 10 எண்ணிக்கை. இப்ப பாத்தீங்கன்னா 3வது பயிற்சி காலை எப்படி கொண்டு வந்துட்டு கை எப்படி வைக்கிறோம். இதுல ஒரு 20 எண்ணிக்கை. இதுல ஒரு 20 எண்ணிக்கை நம்ம செய்யறோம். இதுல செய்யும் பொழுது ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது, உடல் பருமன் குறையும், சக்கரவர்த்திக்கு நல்லது, யூட்ரஸ்க்கு நல்லது. இதுல நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது தலையில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். 12 ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இதுல மூட்டுக்கும் ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. மோஷன் ப்ராப்ளம் சரியாகும். நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணும். பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நம்ம ரைட் டவுன் பண்ணி செஞ்சோம். இதுவே நம்ம அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி எவ்வாறு செய்யலாம் இந்த ஒரு பதிவை பார்ப்போம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு கைகளை இப்படி வச்சுக்கலாம். கைகளை இந்த நிலைக்கு எடுக்கட்டும். இந்த நிலைக்கு வந்துட்டு ஜஸ்ட் இப்படி டர்ன் பண்ணுவோம். இது 1வது நிலை. இதுலயே பாத்தீங்கன்னா காலை இப்படி கொண்டு வரோம். இது நிலை 2. இப்ப இந்த எல்லா பயிற்சியும் முடித்த பிறகு பாத்தீங்கன்னா
உங்களுடைய அமைப்பு இந்த நிலைக்கு தாராளமா வந்துடும். இதுல எந்த அளவுக்கு நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இப்ப நம்ம அந்த நிலையில பார்த்த ஒரு போஸ்ட் இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த நிலையை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இப்ப இந்த நிலைக்கு வந்துட்டு இதுலயே நம்ம தித்திலி ஆசனம் தான் பார்த்தோம். தித்திலி ஆசனம் உங்களுடைய மூட்டுகளும் உங்களுடைய பாதத்திற்கு உங்களுடைய கீழுக்கு ரொம்ப நல்லது. இந்த நிலையில முடித்த பிறகு கால்களை இப்படி வச்சுட்டு இப்படி அப் பண்ணலாம். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி செய்யும் பொழுது தொடையில சற்று வலி இருக்கிற போல இருக்கும். இந்த பயிற்சி முடித்த பிறகு அந்த தித்திலி ஆசனம் என்பது செய்து கொண்டு வரலாம். இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா யார் யார் செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்கு மூட்டுல எனக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கு, மூட்டு வலி இருக்கு, மூட்டுல பாதிப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல அவர்கள் செய்ய வேண்டாம். மூட்டு வலி இருக்கின்ற ஒரு பட்சத்துல மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவு வகைகள் எடுப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதுல பிரண்டை எடுத்துக்கலாம், முடக்கத்தான் எடுத்துக்கலாம், முருங்கை கீரை எடுக்கலாம். அதே போல நெல்லிக்காய் எடுக்கும் பொழுதும் உங்களுடைய போன் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் தொடங்குவது என்பது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.